ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 10/1/2024 50/50 FF 80க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் நண்பா உருவாக்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதனால் நம்ம சேனலில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுலாம் நண்பா. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட், புதன் டு புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை வந்து 882 நண்பா. அதுக்கு முந்தின புதன் பார்த்தீங்கன்னா 775, அதுக்கு முந்தின புதன் வந்து நம்மளுக்கு 976. இப்படி இது எல்லாமே புதன் டு புதன். இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு ட்ரா பேரில் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இன்றைக்கி புதன்கிழமை 50/50ங்கிற பேரில் வருது. ஸோ எப்போதுமே வந்து நம்ம வந்து வீக் டு வீக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்குள்ளே ஒரு ரிசல்ட்டை கெஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அப்படி தான் நம்ம சேனலில் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோட இன்றைக்கான ரிசல்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நேற்றுக்கு வந்தது வேறு கம்பெனியோட ட்ரா, இன்றைக்கி வர்றது வேறு கம்பெனியோட ட்ரா. ஸோ ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, அவருக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு கிழமைக்கு ஒரு பேரில் வருது. இன்றைக்கி வெனஸ்டே புதன்கிழமை எப்போதுமே சரி 50/50ங்கிற பேரில் வரும். அதே மாதிரி வியாழக்கிழமை ஒரு கம்பெனியில் பேரில் வரும், வெள்ளிக்கிழமை ஒரு கம்பெனி பேரில் வரும். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்டிட முடியும் நண்பா. ஸோ இன்றைக்கான எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி போர்டோட 81 and 18 சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4-5 ட்ரா எக்ஸாம்பிளாக சிம்பிளாக பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 192லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளோட எக்ஸ் வந்து பிசிங்கிறதுனால இதில் பிசியில் இருக்கிறது 92. ஸோ இதோட நம்ம ப்ளஸ் 18 கூட்ட போகிறோம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 ஆட் பண்ண வேண்டாம். 1ஓட 9 கூட்டும்போது 0, இங்கே 8ஓட 2 கூட்டும்போதும் 0. ஸோ 0 மட்டும்தான் நம்மளுக்கான ஏ போர்டாக கிடச்சிருக்கு. இந்த 192க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 0 மட்டும்தான் நம்மளுக்கு டபுளாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 192க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 010. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0 நண்பா. அப்படியே நம்மளுக்கு 00 ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏசி. ஸோ பெய்ட்ஸாவை இந்த இடம் நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு நண்பா. இது ஒரு நல்ல வின்னிங் தான். இப்போ 010க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 10. இதோட நம்ம ப்ளஸ் 81. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டும்போது 9, 0ஓட 1 கூட்டினா 1, 9 1 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 010க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு, அப்படி இல்லாட்டினா ஆல் 9 அல்லது 1. இப்போ இந்த 010க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 976. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலுமே நம்மளுக்கு வந்து ஏசி, அடுத்து ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 976க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 976 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 76, இதோட ப்ளஸ் 81. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டும்போது 5, இங்கே 6ஓட 1 கூட்டும்போது 7, 5 7 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 976க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 9 7 6 இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 7 7 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 7 5 ஃபுல் போர்டுமே கவராக இருக்குது நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏபிசி ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கும். இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது வந்து 18, அதுக்கப்புறமா வந்து 81 ஃபார்மெட்டு, மறுபடியும் நம்மளுக்கு 18 மாறும். ஸோ இந்த ஃபார்மெட்டை கரெக்டாக கவனிக்கணும். அப்போ தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் என்னங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நம்ம எப்படி கெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்தடுத்த ட்ராவுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த ட்ராவில் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆனால் அடுத்த ட்ராவிலையும் ஒர்க் அவுட் ஆக அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. இப்போ 775க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னன்னு பார்ப்போம். 775 இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட நம்ம ப்ளஸ் 18ங்கிற மறுபடியும் பழைய ஃபார்மெட். இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டும்போது 8, 5ஓட 8 கூட்டும்போது 3, 8 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 775க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 775க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் வந்து 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி.
பெய்ட்ஸ் நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பெய்ட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, அடுத்து ஏ போர்டு, அடுத்து ஏபிசி, அடுத்து வந்து ஏபி போர்டுன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்து வந்துட்டோம். ஏன்னா இந்த 882 தான் நம்மளுடைய போன வார புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதன்கிழமைக்கு நம்ம இதில் தான் நம்மளுடைய ஏ போர்டு என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 81ங்கிற எக்ஸு. ஸோ இதோட நம்ம ப்ளஸ் 81. இப்போ இதை கூட்டிடலாம். 8 கூட்டும்போது 6, 2 1 கூட்டும்போது 3, 6 அல்லது 3 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு நண்பா. அப்படி இல்லைட்டனா ஆல் போர்டு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 3 ஃபார்மெட் இப்படி கிடச்சிருக்கு நண்பா. தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட இந்த எக்ஸை. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 3 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல், 6 அல்லது 3, 6 அல்லது 3 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. ஒருவேளை இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 3 அல்லது 3 6 டபுளாக இருந்தால் 6 அல்லது 3 சான்சஸ் இருக்குது. ஸோ இது டபுள், இது சிங்கிள். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. ஸோ இதில் ஏமாத்துறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஸோ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கேன். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்களே நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. இதுதான் இந்த ட்ராவை கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். ஸோ இதில் அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி புதன்கிழமை 10/1/2024 50/50 FF80க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.